Hello friends, welcome back to my channel angelinecreations. இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்பெஷல் எதுவும் பார்க்க போறதில்ல. என்னோட குட்டீஸோட ஸ்பெஷலான பர்த்டே vlog தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. இந்த vlogல என்னென்ன காட்ட போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, என் குழந்தைங்களுக்காக நான் தைச்ச Dress அது எப்படி தைச்சேன் அப்படிங்கறத ஆட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு ஒரு கேக் ரெடி பண்ண அந்த கேக் ரெசிபியை இன்னைக்கு அப்லோட் பண்றேன் vlogல. பட் பிரியாணி ரெசிபி வந்து நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். பிகாஸ் இந்த வீடியோவே கொஞ்சம் லென்த்தா இருக்கு அப்படிங்கறதுனால பிரியாணி ரெசிபி வந்து தனியா அப்லோட் பண்றேன். பர்த்டேக்கு ஸ்பெஷல் என்ன பிரியாணி செஞ்சோன்னு பாத்தீங்கன்னா, ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி தான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணேன். அது வந்து தமிழ்நாடு ஸ்பெஷல் வீடியோல நெக்ஸ்ட் வீடியோவா அப்லோட் பண்றேன். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு vlogல பாத்தீங்கன்னா, நைட்டு மிட்நைட் 12 o'clock வந்து என்னோட வீட்டுல வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். சண்டே ஈவினிங் வந்து இங்க அத்தை மாமாவோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். அந்த எல்லா வீடியோவும் வந்து இந்த vlogல உங்களுக்கு காட்டுறேன். நான் ஸ்டிச் பண்ண ட்ரெஸ் வந்து உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இங்க வீட்லயும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால எனக்கு ஒரு சின்ன தாட் வந்தது. என்னோட 10 years கிட்டோட வந்து ட்ரெஸ் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஸோ தட் வந்து உங்க குழந்தைங்களுக்கு யாருக்காவது நீங்க தைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வந்து நீங்க யாராவது இந்த ட்ரெஸ்ஸை தைக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள. ஃபஸ்ட் வந்து நான் ட்ரெஸ் தைக்கிறதுக்கு முன்னாடி ட்ரெஸ்ஸோட பேட்டர்ன் எவ்வளோ ஃபேப்ரிக் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அந்த நோட்ஸ் தான் உங்களுக்கு இப்போ காட்டியிருக்கேன். இது வந்து எனக்கு இந்த ட்ரெஸ்ஸை வந்து பர்ஃபெக்டாக முடிக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் வந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த கலர்ஸ் இது தான் போடணும்னு சொல்லிட்டு கலர் சாய்ஸ்லாம் செலக்ட் பண்ணி நல்ல ஃபேப்ரிக்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அதனால் வந்து டக்குன்னு இதெல்லாம் தைச்சிட்டேன். அப்பயுமே வந்து 2 பேருக்குமே முடிக்கிறதுக்கு எனக்கு 1 week ஆச்சு. பிகாஸ் நான் வந்து ப்ரொஃபஷ்னல் டெய்லர் கிடையாது. எங்கள் அம்மா டெய்லர். அம்மா வந்து தைக்கும் போது சின்ன வயசுலேருந்து பார்த்து கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். அப்போ வந்து நிறையா ஃப்ராக்ஸ் தைப்பேன். சின்ன பசங்களுக்கெல்லாம் ஃப்ராக்ஸ் தைப்பேன். அப்படி கற்றுக்கிட்டது தான் டெய்லரிங். அவங்க ரொம்ப நாளாக 2 பேரும் பிரின்சஸ் ட்ரெஸ் தைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களுக்காக இதை ஸ்பெஷலாக நான் வந்து இன்னும் நல்லா பாடிஸு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்விசிபிள் ஜிப்லாம் வைக்க கற்றுக்கிட்டு அவங்களுக்காக நீட்டாக ரெடிமேட் மாதிரியே ஒரு ட்ரெஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்தேன். எனக்கு ரொம்ப ஹாப்பி. இப்போ வந்து நம்ம கேக் ரெடி பண்ணிடலாம். கேக் ரெடி பண்ணுறதுக்கு 2 முட்டையை வந்து நல்லா ஃபஸ்ட் பீட் பண்ணிக்கோங்க. சின்ஸ் அவங்களுக்கு பனானா கேக் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து பனானா கேக்கே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணேன். அதுக்காக ஒரு பனானா எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா மசிச்சுக்கலாம். இதை கொஞ்சமாக மசிச்சுட்டு அதுக்கப்புறம் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1 கப் மைதாக்கு 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் காட்டியிருக்க கப் வந்து 200 grams இருக்கும் மைதா. அதுக்கப்புறம் இப்போ முட்டை அடித்து வச்சுருந்ததை ஊற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். ஃபஸ்ட் எப்பயுமே வெட் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து நம்ம வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்கணும். இது வந்து ஃப்ளேவருக்காக தான். உங்களுக்கு இந்த எசன்ஸ் ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டுனா இது இல்லாமல் கூட செய்யலாம். ஏன்னா பனானா கேக்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து வெண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கலாம். இது ஆல்ரெடி வெளியே எடுத்து வச்சு ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது. ஸோ தட் நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ உப்பு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு சின்ன பிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மைதாவை கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. ஆயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம்.
இப்போ கேக் பேனில் நான் ஆல்ரெடி வந்து பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டரை ஊற்றிடலாம். அவனை வந்து ஆல்ரெடி 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ அவனில் வச்சிடலாம். ப்ரீ ஹீட் பண்ண அவனில் இந்த கேக் வந்து 180 டிகிரி செல்சியஸில் 30 to 35 மினிட்ஸ் கரெக்டாக இருக்கும். ஒவ்வொரு அவனை பொறுத்து டெம்பரேச்சர் வேரி ஆகும். ஸோ 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கேக் பேக் ஆகிறதுக்குள்ளே நான் க்ரீம் வந்து எப்படி ரெடி பண்ணுறேன்னு காட்டுறேன். இது ட்ரோப்போலைட்டுன்னு நான் டெய்ரி விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன் இன்றைக்கி க்ரீம் பண்ணுறதுக்கு. இது வந்து எவ்வளோ போர்ஷன் தேவையோ அதை மட்டும் கட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். ஃபுல்லாக டாப் பண்ணக்கூடாது. மீதியை வந்து நம்ம wrap பண்ணி உள்ளே வச்சுக்கணும். ஸோ நான் தேவையான போர்ஷன் மட்டும் கட் பண்ணி எடுத்து கொஞ்சம் நேரம் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருக்கேன். ஒரு சின்ன சின்ன ஐஸ் கிரிட்ஸ், அதாவது கொஞ்சம் சில்னஸோடு இருக்கணும். இப்போ வந்து நான் வந்து ஸ்பீட் வந்து மீடியம் ஸ்பீடில் ஃபஸ்ட்டு விப் பண்ண ஆரம்பிக்கிறேன். இது வந்து நான் டெய்ரி விப்பிங் க்ரீம்னாலும் இதில் வந்து சுகர் இருக்கும். நம்ம சுகர் போட தேவையில்லை. மீடியம் ஸ்பீட்லேருந்து கொஞ்சம் ஹை ஸ்பீடு வச்சுட்டு இந்த மாதிரி விப் பண்ணிங்கன்னா சாஃப்ட் பீக்ஸ் வரும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் அகெயின் வந்து விப் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ஸ்டிஃப் பீக்ஸ் வரும். இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம நிறுத்திடலாம். அடுத்து நமக்கு என்னென்ன கலர்ஸ் வேணுமோ, நம்ம கேக்கை எப்படி டெக்கரேட் பண்ணணும்னு நம்ம ஐடியா வச்சுருக்கோமோ அந்த கலர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இஷ்டம்தான் இந்த டெக்கரேட் பண்ணுறது எல்லாமே. நான் வந்து இன்றைக்கி அவங்களுக்கு பிங்க் அண்ட் ப்ளூ ட்ரெஸ் எடுத்திருக்கனால ஸோ தட் நம்ம பிங்க் அண்ட் ப்ளூ கலரில் டெக்கரேட் பண்ணலாம் கேக் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீமில் வந்து பிங்க் கலர் அதுக்கப்புறம் ப்ளூ கலர் எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து பைப்பிங் பேக்கில் ஃபில்லப் பண்ணிடுறேன். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் டம்ளரில் வச்சுட்டு ஃபில்லப் பண்ணுறது நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா பைப்பிங் பேக்கையும் நான் ஃபில்லப் பண்ணி வச்சிடுறேன். கேக் இப்போ வந்து பேக் ஆகிருக்கும். பேக் ஆகி முடிஞ்சிருச்சுன்னா அதை நல்லா எடுத்து ஆற வச்சிடலாம். எஸ், கேக் வந்து பர்ஃபெக்டாக பேக் ஆகிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு பேட்சும் நான் வந்து பேக் பண்ண வச்சுருந்தேன். அதுவும் பேக் ஆகி இப்போ நல்லா கூல் டவுன் ஆயிடுச்சு. 2 கேக்குமே நல்லா ஆறிடுச்சு. இப்போ நல்லா மேலெல்லாம் கட் பண்ணிவிட்டு டெக்கரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நான் வந்து சர்க்கரையில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சிரப் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த சிரப்பை வந்து இதில் ஊற்றிடலாம். அப்போ வந்து கேக் நல்லா சாஃப்டாக மாய்ஸ்டாக இருக்கும். இந்த சிரப் உங்களுக்கு பிடிக்கல, ரொம்ப சுகர் தேவையில்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா இதை விட்டுடலாம். அடுத்து நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் நான் டெய்ரி விப்பிங் க்ரீம் எடுத்தது எதுக்காகனா, இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். டெய்ரி விப்பிங் க்ரீமை விட இது சீக்கிரமாக அந்த ஸ்டிஃப் பீக்ஸ் கிடச்சிரும். ஆனால் வந்து இது வந்து பேக்கரி ஸ்டோர்ஸில் தான் கிடைக்கும். மேல் லேயருக்கும் சிரப் ஊற்றிட்டு க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். சைட்ஸ் எல்லாம் ஃபில்லப் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு எம்டி பைப்பிங் பேக் எடுத்துக்கிறேன். நம்ம என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த எம்டி பைப்பிங் பேக் உள்ளார நாசில் போட்டுட்டு இந்த பைப்பிங் பேக்கை அது உள்ளார போடணும். இந்த மாதிரி போடணும். போட்டுட்டு என்ன டிசைன் நமக்கு வேணுமோ அந்த மாதிரி வந்து நம்ம டெக்கரேட் பண்ண ஆரம்பிக்கலாம் கேக்கை. இப்போ நான் வந்து ப்ளூ கலர் ஃபுல்லாக போட்டுட்டேன். நம்ம க்ரீமை வலிச்சு அடுத்த இதில் போடுறதுக்கு பதில் இந்த மாதிரி எம்டி கவரில் நாசில் போட்டுட்டா நம்ம நெக்ஸ்ட் கலருக்கு ஈஸியாக வந்து மாறிக்கலாம். இப்போ ப்ளூ எடுத்துகிட்டு நான் நெக்ஸ்ட் பிங்க் போட்டுட்டு சைடில் கொஞ்சம் அந்த ப்ளூ வரும்ல அதை வந்து சைடில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணால் ஃபுல்லாக பிங்காக வரும். இப்போ வந்து இதை நான் வந்து கேக்கு இதுக்கு மாற்றிக்கிறேன். ஸோ தட் கீழெல்லாம் நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளாக ஃபாஸ்ட்டாக இந்த கேக்கை ரெடி பண்ணிட்டேன்.
ஏன்னா அவங்கள எழுப்பி செலிப்ரேட் பண்ணணும். ஆல்மோஸ்ட் இப்போ 12:05 ஆகிடுச்சு. எழுப்பலாம். ஹலோ குட்டீஸ், எழுந்துறீங்க. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, எழுந்துறீங்களா? வாங்க வாங்க, என்ன சர்ப்ரைஸ்னு பார்க்கணும் இல்லை? எந்திரிச்சு வாங்க. சர்ப்ரைஸ் என்னன்னு பார்க்கணுமா? போலாம் வாங்க. அது என்ன சர்ப்ரைஸ்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிரின்சஸ் ட்ரெஸ் மம்மி ரெடி பண்ணியிருக்கேன். இதை போட்டு ரெடியாகி வந்துடலாம். சூப்பராக ரெடியாகி வந்தாச்சு. ஹாப்பி பர்த்டே. Thank you மா. உங்களுக்கு ட்ரெஸ் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்களுக்காக ஒரு வாரமா டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த ட்ரெஸ் ரெடி பண்ணேன். இவளுக்கு வந்து ப்ளூ கலர்னா ரொம்ப ஃபேவரட், அவளுக்கு வந்து பிங்க் கலர்னா ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்களுக்கு பிடிச்ச கலர்ல இந்த மாதிரி மாடல்ல ட்ரெஸ் தைச்சு கொடுத்தேன். இப்போ வந்து உங்களோட சேர்ந்து கேக் கட் பண்ணி பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலாம். வா, இந்த பிரின்சஸ் ட்ரெஸ் மாதிரியே இருக்கு. இது ஒரு லேயர்ஸ் ரொம்ப அழகா இருக்குமா. அந்த ஃபில் ஃப்ராக் சூப்பரா இருக்குமா. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? ஓகே, ஹாப்பி. இப்போ நம்ம கேக் கட் பண்ணலாமா? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to dear Jessica. Happy birthday to you. Thank you. சூப்பர். ஒவ்வொரு வருஷமும் இவங்களோட பர்த்டே வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ரொம்ப ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுவோம். ஐ திங்க் இதுதான் ஃபர்ஸ்ட் பர்த்டே நாங்கள் தனியாக செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லைம்மா? எஸ். ஆமாம், ஏன்னா வந்து எல்லாரையும் கூப்பிட முடியாது அப்படிங்கிறதுனால நாங்கள் மட்டும் இப்போ தனியாக செலிப்ரேட் பண்ணோம். அதுவும் நைட்டு மிட்-நைட் 12 மணிக்கு இவங்களை எழுப்பி சர்ப்ரைஸாக ரெடி பண்ணி கேக் கட் பண்ணியாச்சு. ஹாப்பி, வெரி ஹாப்பி. ஓகே, நேயர்களாக உங்ககிட்ட ஒரு அன்பான வேண்டுகோள், என்னோட குழந்தைங்கள எல்லாரும் பிளெஸ் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் வந்து உங்கள் பிளெஸ்ஸிங்ஸை வந்து சொல்லுங்கள். மார்னிங் ஆகிடுச்சு. நாங்கள் இங்கே அத்தை மாமா வீட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து நடந்து வர தூரம் தான். இப்போ வந்து கிளிங்கெல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கு. நாங்கள்லாம் வந்தாவே வந்து குட்டி பையா வந்து ஃபஸ்ட்டு குட்டி பையா பிடிச்சின்னு கூப்பிடும். இவங்க இங்கே வந்துட்டு பாருங்கள், மாஸ்க்கு கூட கழட்டாமல் மாடியில் ஆட்டம் போட்டுட்ருக்காள். இப்போ ஆஃப்டர்நூன் 12:30 அந்த மாதிரி ஆகிடுச்சு. மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, பச்சடி எல்லாமே ரெடியாக இருக்குது. நாங்கள் லன்ச் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஈவினிங் 4:30 ஆயிருக்கு. எங்கள் வீட்டில் கிளிங்கெல்லாம் வந்து கரெக்டாக டைமுக்கு சாப்பிட வந்துடும். அங்கிள் வந்து ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் ரைஸ் வச்சுடுவார். ஈவினிங் 6 o'clock ஆயிருக்கு. நம்ம கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணலாம். Happy birthday to you. Happy birthday to you. அவங்களே பாடுறது என்ன வரலையா? அவங்க எல்லாரையும் பாட சொல்லுங்க. தெரியல, அவங்களுக்கு வந்துதா? ஃபீட் வருதா? ஊதிட்டாங்க, வருதா? யாருக்கு தெரியல நினைக்கிறேன். கேக்கு தெரியுதான் கேளு. எல்லாரையும் டாடா குரு டாடா வருதா? ஃபீட் வருதா? வருதா? அப்படியே எல்லாரும் ஊத்து. வீடியோ காலில் அவங்க அத்தை மாமா, சிச்சி சித்தப்பா, பாட்டி தாத்தா எல்லாருமே வந்து பார்த்துட்ருக்காங்க.
இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் இந்த மாதிரி தனியாக செலிப்ரேட் பண்ணுறது. இவங்களோட ஃபர்ஸ்ட் பர்த்டேலேருந்து 9th பர்த்டே வரைக்கும் ஒவ்வொரு தடவையும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ அதனால் அவங்க எல்லாருமே இன்றைக்கி வந்து வீடியோ காலில் விஷ் பண்ணிகிட்ருக்காங்க. பெரிய கான்ஃபரன்ஸ் காலில் இருக்கிறாங்க எல்லோரும். கொஞ்சம் வைட் வந்து அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா. ஓகே ஓகே சொல்லுங்க. எந்திரிங்க நீங்க. கேட்டா யாரும் சாப்பிட முடியாது. சரி தான் அப்படிங்க நீங்க பேசுங்க. கேமரா பண்ணுங்க அப்பதான் எங்களால பார்க்க முடியும். கேமரா பண்றதா அப்பதான் பார்க்க முடியும். இங்க இருக்கு. இப்போ எங்கள் வீட்டு கிளிங்கெல்லாம் வந்து கேக் சாப்பிட்டுட்ருக்கு. அங்கிள் வந்து கிளிங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன பீஸு கேக் கட் பண்ணி எல்லா கிளிங்களுக்கும் ஊட்டிகிட்ருக்காரு. இந்த கிளியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்க வீட்டில் செல்லமாக வளர்ந்த கிளிங்க. அவங்க வந்து வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது இதை வேறு ஏதாவது ஒரு ரீசனுக்காக வளர்க்க முடியாத போது இங்கே கொண்டு வந்து விடுவாங்க. கொஞ்ச நாள் நாங்கள் வளர்த்துட்டு இதை பறக்க விட்டுருவோம். அது ரெக்க நல்லா வளர்கிற வரைக்கும் தான் இந்த கூண்டில் வச்சுருப்போம். அதுக்கப்புறம் ஈவினிங் கிளி வரும்போது அதோடு சேர்த்து இதையும் பறக்க விட்டுருவோம். ஒன்லி குட்டி பையா மட்டும்தான் எங்களோட இப்போ வரைக்கும் இருக்குது. இதுதான் வந்து ஜெசிகா ஜெனிகாவோட ஸ்வீட் மெமரிஸ், அவங்களோட குழந்தையிலேருந்து அவங்க ஃபோட்டோஸ். டிசைனாக போஸ்ட் கொடுக்குறாளுங்க. அத்தை, மாமா, நான், எங்கள் ஹஸ்பண்ட், பாப்பா. இந்த பர்த்டே vlog நீங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.